நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுடன் மற்றொரு பேச்சுவார்த்தை, அதே போன்று பொருளாதாரத்தை முடக்கி இருக்கின்றது அமெரிக்கா என்கின்ற விடயமானது சற்று பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. எதிர்வருகின்ற நாட்கள்ல பாகிஸ்தான் ஈரானுடன் இரண்டாவது சுற்று நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். அதோடு போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹோர்மோஸ் நீரிணையில தனது முற்றுகை இரண்டாவது நாளாக தொடர்வதனால கடல் வழியாக ஈரானுக்கு வருவோர், அதாவது உள்ளேயும் வெளியேயும் செல்லுகின்ற அந்த பொருளாதார வர்த்தகத்தை முற்றிலும் நிறுத்திவிட்டதாக அமெரிக்க ராணுவம் சொல்லி இருக்கின்றது. ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த நிலையில இஸ்ரேலும் லெபனானுடனும் வாஷிங்டன் டிசியில அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்கான அனைத்து வகையான வழிகோலர்களும் இங்கு இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட ஈரான் எண்ணெய் கப்பல்களை திருப்பியது அமெரிக்கா என்ற விடயமும், ஹோர்மோஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது என்ற விடயமும் பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது. இன்னும் ஒரு பக்கம் ஈரானை விட்டு வெளியேற முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல் இடைமறித்து திருப்பி அனுப்பியிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஓமான் வளைகுடாவில் அமைந்திருக்கிற சபகார் துறைமுகத்தில இருந்து புறப்பட்ட அந்த கப்பல்களை வானொலி தொடர்பு மூலம் அணுகிய அமெரிக்க போர்க்கப்பல் மீண்டும் திரும்புமாறு உத்தரவிட்டதாக ஒரு அமெரிக்க அதிகாரி ஒருவர் சொல்லி இருக்கிறார். உலகில் சுமார் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுகின்ற முக்கிய பாதையாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருப்பதை முடிவுக்கு கொண்டு வர அழுத்தம் கொடுப்பதே ட்ரம்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க நிபந்தனைகளில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதும் ஒன்றாகும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்கும்படி ஈரானை கட்டாயப்படுத்த இந்த முற்றுகை நடவடிக்கை ட்ரம்ப் முன்னெடுத்திருக்கின்றார் என்ற விடயமும், அடுத்த வாரம் காலாவதியாக உள்ள ஒரு வார கால போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளிலும் இதுவும் அடங்கும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது தொடர்பில இன்னும் தெளிவில்லை. நாம் இன்னும் ஆரம்ப நிலையில் இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது அமெரிக்க மத்திய கட்டளை மைய அறிக்கையில ஓமான் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஈரானிய துறைமுகங்களுக்கு திரும்புமாறு வழங்கப்பட்ட அந்த உத்தரவை பின்பற்றிய 6 வர்த்தக கப்பல்களில் இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் அடங்கும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே எந்த கப்பலும் அதை மீறி செல்லவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையில 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள், ஒரு டசனுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை ஈரானுடன் தொடர்பில்லாத கப்பல்களின் சுதந்திர போக்குவரத்தை பாதிக்கும் முயற்சியும் தொடரும் என அமெரிக்கா சொல்லுகின்றது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்த முற்றுகை இடம்பெறுகின்றது என்ற விடயத்தை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு நடைபெறும் என்ற நம்பிக்கை எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டிய பின்னர் சற்று குறைந்திருக்கிறது என்ற விடயம். இந்த உத்தி வெற்றி பெற்றால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை ஈரானின் முக்கிய பேரம் பேசும் ஆதிக்கம் குறையும் என்றும் உலக வர்த்தகத்துக்காக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய நீண்ட காலம் தொடர வேண்டிய சூழல் உருவாகும் பட்சத்தில் அது பெரிய அளவிலான ராணுவ ஈடுபாட்டை தேவைப்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். இது ஈரானிடமிருந்து புதிய பதிலடி நடவடிக்கைகளை தூண்டக்கூடும் என்று ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய போர் நிறுத்தத்துக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி ஈரானின் அச்சுறுத்தல்களால் உலகளாவிய எண்ணெய் விலை சுமார் 50% உயர்ந்திருப்பதாகவும், இந்த மோதல்களினால இதுவரை சுமார் 5000 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் ஈரானின் ராணுவத்தை பலவீனப்படுத்தி இருக்கின்றன. இருப்பினும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகளுடன் தெற்கான் என முக்கிய சவாலாகவே உள்ளது என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஈரான் அமெரிக்க படைகளை தக்க வைக்கின்ற வளைகுடா நாடுகளை இலக்காக கொள்ளக்கூடும் என்று கடந்த காலங்களில் கப்பல்களை தாக்கிய அனுபவம் உள்ளதால பதிலடி வாய்ப்பு நிராகரிக்க முடியாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். உண்மையிலேயே இதனுடைய தொடர்ச்சி எப்படி நகரப் போகின்றது? பொருளாதார முடக்கம் ஏற்பட போகின்றதா, இல்லாட்டி நிபந்தனைகளுக்கு 2 நாடுகளும் ஒத்துப்போக போகின்றதா என்பதையும்
வெகு விரைவில் முடிவுக்கு வரும் என்று சொல்லப்படுகின்றது போர். அந்த நாள் எப்பொழுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.